ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சிட்னில நடந்த 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி 24 ரன் அடித்த பந்த இந்திய அணியுடைய துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் பின்னோக்கி ஓடி சென்று பாய்ந்து அருமையாக கேட்ச் பண்ணாரு. அப்போது மைதானத்துல விழுந்ததுல அவருடைய இடது விலா பகுதி பலமாக அடிபட்டிருக்கு. வழியால் அவதப்பட்டு அவர் உடனடியாக மைதானத்தை விட்டே வெளியேறினாரு. ஸ்கேன் பரிசோதனை மேற்கொண்ட போது விலா எலும்பையும் தாண்டி மண்ணீரல்ல கீறல் ஏற்பட்டு அதனால இரத்த கசிவு உருவாக்கி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. இதனடுத்து அணியுடைய டாக்டர் அறிவுறுத்தலின்படி சிட்னில உள்ள ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சை பிரிவுல அதாவது ஐசியூல ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் அனுமதிக்கப்பட்டாரு. அங்க அவருக்கு சிறப்பு மருத்துவ குழுவினர் சிகிச்சையுமே அளித்தாங்க. உடனடியாக இரத்த கசிவை தடுப்பதற்குரிய சிகிச்சையுமே அளிக்கப்பட்டதா. அதனைத் தொடர்ந்து தான் நலமாகி இருப்பதாகவும் தன்னுடைய நலனுக்காக வேண்டிய அனைவருக்கும் நன்றி அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் பதிவிட்டிருந்தாரு. தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஓய்வுல இருந்திருக்காரு. இதனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர அவர் தவற விட்டுருக்காரு. இந்த நிலையில அடுத்த மாதம் நியூசிலாந்துக்கு எதிரான இந்திய அணி ஒரு நாள் தொடர்ல விளையாட இருக்கார் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் உள்ளே வரும் பட்சத்துல யார் வெளியேறுவா? அது மட்டுமல்லாமல் கடைசியாக சவுத் ஆப்பிரிக்காவுடன் நடந்த ஒரு நாள் தொடர இந்திய அணி அதிரடியாக கைப்பற்றியது. அந்த அணியை சிறப்பாக இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்தவுடன் யார் வெளியே போவா? வேற ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு இந்திய அணியில தற்போது மிகப்பெரிய குழப்பமுமே நிலவிட்டிருக்கு. கூடிய விரைவிலேயே இந்தியாவுடைய ஓடிஐ அணியை அதிகாரப்பூர்வமாகவுமே அறிவிக்க இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.